மக்கா ஐயா ஸ்டாலின் முகாம் ஒன்று நடத்துகிறாருல, அதில் நடக்கிற கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்லணும்னு தெரியல. நாகப்பட்டினம் பக்கம் விவசாய நிலத்தில் சோலார் மையம் அமைக்கிறாங்களாம். அதை எதிர்த்து ஒரு விவசாயி மனு ஒன்று போட்டிருக்காரு. அந்த மனுவுக்கு அரசு நிதி கொடுத்ததும் உங்களுக்கு வீடு கட்டி தரப்படும்னு பதில் கொடுத்துருக்காங்களாம் நம்ம அதிகாரிகள். விவசாயி கொடுத்த மனுவை படிச்சே பார்க்கல போல. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கம் வாய்மேடு மேற்குன்னு ஒரு கிராமம் இருக்கியா. அங்கே தனியார் கம்பெனி ஒன்று விவசாய நிலத்தில் சோலார் மையம் அமைக்க போகிறாங்களாம். இதனால் விவசாய நிலங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும்னு விவசாயிகள் பயப்படுறாங்க. இது சம்பந்தமாக பல அதிகாரிகள் கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. கடைசியாக ஐயா ஸ்டாலின் விளம்பர முகாம்னு ஒன்று நடத்தி 45 நாளில் தீர்த்துடுவேன்னு சொன்னார்ல, அதை நம்பி அங்கே போய் மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த மனுவுக்கு பதில் கொடுத்த அதிகாரிங்க உங்களுக்கு வீடு வழங்கப்படும்னு பதில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடன் சாலையில் கொண்ட தானிகோட்டத்தில் மனு கொடுத்தேன். அந்த மனு வாங்கிட்டு எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் படி நான் சொன்னது இந்த சோலார் பேனலை தடுத்து நிறுத்தணும், விவசாயத்தை அழிச்சு பண்ணுறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி மனு கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ என்ன தபால் விட்டுருக்காங்கன்னா, உனக்கு அரசு நிதி ஒதுக்கணும்னா உனக்கு வீடு தரேன்னு ஒரு தபால் எனக்கு போட்டிருக்காங்க. இப்படி பதில் கொடுக்கறதுல இருந்து என்ன தெரியுது? இந்த முகாமெல்லாம் வெத்து விளம்பரம்னு தெரியுது. மனுவை படிக்காமலேயே எக்கு தப்பா பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு முகாம் நடத்தணும்? இதுக்கு எதுக்கு மனு வாங்கணும்? ஸ்டாலின் சார், சும்மா இருந்தா கூட ஜனங்க கோவப்பட மாட்டாங்க. இப்படி உங்க விளம்பரத்துக்கு மனுவை வாங்கிட்டு அலக்கழிச்சா கொந்தளிச்சிடுவாங்க.